குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம்ம லக்னத்துக்கு குருதசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்ம லக்னத்துக்கெல்லாம் குரு பகவான் 5, 8 கூடியவராக வராரு. 5ஆம் இடத்துக்கும் அவர் ஆட்சி வீடாக வருது, 8வது வீடும் ஆட்சி வீடாக வருது குரு பகவானுக்கு. அதே லக்னத்துக்கு அவர் நட்பு கிரகமாக வராரு, லக்னாதிபதிக்கு. சிம்ம லக்னத்துக்கு சூரிய பகவான் தான் அதிபதி, இதுக்கு நட்பு கிரகமாக வராரு. அதனால் சிம்ம லக்னத்துக்கு ஓரளவுக்கு அவர் 8ஆம் அதிபதியாகவே வந்தாலும் அந்த 8ஆம் இடத்தோடு தொடர்பில் இருந்தாருன்னா தான் நம்ம கெடுதல்கள் அந்தந்த 8ஆம் இடத்துக்கு உண்டான கெடுதல்கள் செய்வார். 8ஆம் இடத்துக்கு உண்டான என்ன ஆயுள் ஸ்தானம். ஆனால் 8ஆம் அதிபதி நல்லா வலுவாக இருந்தால் தான் ஆயுள் வலுவடையும். 8ஆம் அதிபதி இருந்து தசை நடத்தினார்னா அந்த டைமில் கொஞ்சம் நம்மளுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தார்னா. தொடர்பு அப்படின்னா 8ஆம் இடத்த குரு பார்த்தாலோ 8ஆம் இடத்துல இருந்தாலோ அது தொடர்பு. அப்போ லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லக்னத்தில் இருந்தால் குரு பகவான் 8ஆம் இடத்தினுடைய பலனை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் 8ஆம் இடத்துக்கு அது 6ஆம் இடமா வருது லக்னம், 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா வருது. அப்போ 5ஆம் இடத்தினுடைய பலனை தான் நம்மளுக்கு யோக பாக்கியமாக 5ஆம் இடத்துக்கு என்னென்ன யோகம் கிடைக்குமோ அதெல்லாம் செய்வார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம் இதெல்லாம் 5ஆம் இடத்துல வந்துடும். அப்போ அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டானது பூர்வ புண்ணியம்னா நம்ம பாட்டம் பாட்டனார் சம்பாரித்த சொத்துக்கள், பாட்டம் பாட்டனாருடைய உதவிகள், அப்பா அம்மா உதவிகள், இது எல்லாமே லக்னத்தில் இருந்தாருன்னா குரு பகவான் இது எல்லாம் கிடைக்கும். நல்ல புத்திரர்கள் கிடைக்கும். இந்த மாதிரி லக்னத்தில் இருந்தால் அனைத்து சுகபோகங்களும் நம்மளுக்கு என்ன மனிதனுக்கு தேவையோ எல்லாமே கிடச்சிரும். எல்லாமே அதுவும் அழியாத சொத்துக்கள் பாட்டம் பாட்டி சம்பாரிச்சதே நம்மளுக்கு அதிகப்படியான கிடச்சிரும் லக்னத்துலேயே இருந்தார்னா. 2ஆம் இடத்துல இருந்தார்னா அவர் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்படி தொடர்பு கொள்ளும்போது இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, இந்த மாதிரி நம்ம அதாவது சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூரில் வெளிநாட்டில் இருந்து வாழக்கூடிய வருமானங்கள் சொகுசு வாழ்க்கை கொடுக்கும். அதே 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா, 3ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது நல்லா இருக்கும், எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது புகழ், கீர்த்தி, அந்த மாதிரி வெற்றி ஸ்தானம், இதெல்லாம் 3ஆம் இடத்தை குறிக்கும். அப்படி 3ஆம் இடத்தை குறிக்கும்போது உங்களுக்கு எல்லா யோக பாக்கியமும் இந்த புகழுக்கு நீங்கள் என்ன செய்யும் தொழிலில் புகழ் கிடைக்கும். என்ன செஞ்சாலும் அதில் வெற்றி, நல்ல ஒரு வெளி உலகத்துக்கு அறிமுகம் ஆகிற அளவுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அளவுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார் சிம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே 4ஆம் இடத்துல இருந்தார்னா, 4ஆம் இடங்கிறது அழியாத சொத்துக்கள், வண்டி வாகனம், அனைத்து சுகபோகங்களும் சுகபோக வாழ்க்கைகள், அதாவது தாய் ஸ்தானம், தாயினுடைய ஆரோக்கியம், இது எல்லாமே 4ஆம் இடம் தான் கொடுக்கும். இது எல்லாமே கொடுத்துரும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார்னா அவர் 5ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடமா வருது. ஆனால் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கெடுதல்கள் அதிகமாக செய்ய மாட்டார். வெளிநாட்டு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, இதெல்லாம் தாயினுடைய ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும், இல்லாமல் போகாது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் அந்த அளவுக்கு கெடுதல்கள் செய்ய மாட்டார். ஏன்னா ஒற்றுமைகள் குறையும். லக்ன அதிபதிக்கும் தன் தாய்க்கும் ஒற்றுமைகள் குறையும் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால. 5ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த ஒற்றுமைகள் தாய் மகளுக்கு உள்ள ஒற்றுமைகள் குறையறதுக்கு வாய்ப்பு வரும். மற்றபடி எதுவும் குறைபாடு இருக்காது. 5ஆம் இடத்துல இருந்தார்னா, 5ஆம் இடங்கிறது புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பூர்வீகம், இதெல்லாம் வந்துடுது. தன் சொந்த இடமாவும் வந்துடுது. அப்போ அதனுடைய அமைப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதான் பூர்வீகமும் இருக்கும், பூர்வீக சொத்துக்கள், வீடு வாசல் எல்லாமே அனைத்து சுகபோகங்களும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது. புத்தியும் நல்ல கூர்மையாக, நல்ல படிப்பு, நல்லா படிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்வார். ஏன்னா அது ஆட்சி வீடாகவும் இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்தார்னா, 6ஆம் இடத்துல நீச்ச வீடு, குரு பகவானுக்கு நீச்ச வீடாக வருது. அது மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது தான். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகக்கூடாது. ஆனால் அது 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமா வர்றதுனால ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. நம்மளுடைய குழந்தைகளுக்கு அது 2ஆம் இடமா வருது, நல்லாயிருக்கும். நல்லா இல்லாமல் எதுவும் போகாது. அதே 7ஆம் இடத்துல இருந்தார்னா
7ஆம் இடங்கிறது ஒரு ஆணுக்கு மனைவி ஸ்தானம், ஒரு பெண்ணுக்கு கணவர் ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நன்மை தான். ஏன்னா கெடுதல்கள் செய்யாது. லக்னத்தையே குரு பார்க்குறாரு, 7ஆம் இடம் மனைவி ஸ்தானத்திலே இருக்கிறாரு. ஒரு சுபகிரகம் இருக்கிறது நல்லது தான். பாவகிரகத்தோடு சேராமல் இருக்கணும். அது 7ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல சுகபோக வாழ்க்கை தான். 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவர் வந்து 8ஆம் இடத்துக்குரிய பலனை கொடுப்பாரு. என்னன்னா மறைமுக வருமானம். 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம். அதில் சுபகிரகம் இருந்தால் மறைமுக வருமானத்தை கொடுப்பாரு. இப்போ நம்ம ஒரு தொழில் செய்கிறோன்னா அந்த தொழிலில் எந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாத அளவுக்கு மறைமுக வருமானத்தை கொடுப்பாரு. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா அவர் சுபகிரகம். அல்லது வெளிநாட்டில் வருமானம் வர்றதும் நம்ம வெளி உலகத்துக்கு நம்ம தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். 8ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று இருந்தாருன்னா குரு பகவான். அதே 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா 9ஆம் இடம் வந்து செவ்வாய் வீடாக இருக்குது. செவ்வாயினுடைய சுகபோகங்கள்லாம் கிடைக்கும். செவ்வாய் வந்து அழியாத சொத்துக்கள், காடு, தோட்டம், இந்த மாதிரி எல்லாம் பெரிய லெவலில் செவ்வாய் வீட்டில் குரு பகவான் இருந்து அவர் வந்து சுக்கிரன் வீட்டை பார்ப்பார். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே சுகபோக வாழ்க்கைகள் அனைத்துமே வந்து கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தாவே பதவி கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு பதவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த தசை நடந்தால் அந்த டைமில் ஏதாவது ஒரு சஸ்பெண்ட் பண்ணி கெடுதல் பண்ணி அப்புறம் வேறு அடுத்த புத்தி வரும்போது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு 10ஆம் இடம் இருக்கும். ஒன்றும் ரொம்ப வந்து விட்டுட்டு வர்ற அளவுக்குலாம் வராது. ஓரளவுக்கு சிக்கல்கள் உண்டு பண்ணி நிவர்த்தி பண்ணிடுவார் குரு பகவான். அதே 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் நன்மையை தான் செய்யும், கெடுதல்கள் செய்யாது. ஏன்னா அந்த குரு பகவான் வந்து நேரடியாக 5வது வீட்டை பார்க்குறாரு இல்லையா? 7ஆம் பார்வையாக 5வது வீட்டையும் பார்க்குறாரு, உங்களுடைய 3வது வீட்டையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது 9வது வீட்டையும் பார்க்குறாரு 11ஆம் இடத்துல இருந்தால். அப்போ அனைத்து சுகபோகங்களும் 9வது வீடும் திரிக்கோணம், 5வது வீடும் திரிக்கோணம், 3வது வீடு வந்து புகழ், கீர்த்தி, வெற்றி ஸ்தானம். அந்த ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன தொழிலில் செய்கிறீங்களோ, எதில் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் மனம் போன போக்கில் அது வெற்றி கிடைக்கும். உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அந்த அந்த தொழிலில் வெற்றி கிடைக்கும். அந்த விஷயத்தில் எல்லாமே வெற்றி கிடைக்கும். அதே 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா 12ஆம் இடம் வந்து சிம்ம லக்னத்துக்கு வந்து உச்ச வீடு. உச்ச வீட்டில் இந்த 5ஆதிபதி இருக்கலாம், ஒன்றும் கெடுதல்கள் செய்யாது. பாவகிரக தொடர்பு இல்லாமல் இருந்தால் 12ல் சுபகிரகம் இருக்கிறது நன்மை தான். ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொல்கிறது, அது வந்து சுப விரயமாக பண்ணி கொடுப்பாரு. அந்த திசை நடக்கும்போது சுப விரயம்னா என்ன? அழியாத சொத்துக்கள் வாங்கலாம், அசையும் சொத்துக்களும் வாங்கலாம். இதனால் ஒரு கடன்பட்டு நம்ம வாங்கக்கூடிய நேரம் வந்து சேரும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு பகவான் சுபகிரகம் இருந்ததுன்னா நம்ம சொத்து வாங்கும்போது கடன் வாங்குவோம். சும்மா நோய் நொடிக்காக கடன் வாங்க மாட்டோம். அந்த மாதிரி கடனைப்பட்டு அல்லது குழந்தைகளுக்காக கடன் வாங்குவோம். ஏன்னா குரு பகவான் வந்து குழந்தைகளுக்கும் காரகராக வராரா, அப்போ அந்த குழந்தைகளினுடைய படிப்பு செலவுக்காகவோ அல்லது குழந்தைகளுடைய திருமண செலவுக்காகவோ 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து நம்மளை கடன் வாங்க வைக்கும். மற்றபடி எல்லாம் வந்து அதிகப்படியான கஷ்டங்கள் இருக்காது. நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது தொடர்ந்து வீடியோ வரும், பார்ப்பீங்க. வாழ்த்துக்கள்.